சமூக நீதினு என்ன? கடைக்கோடி மனிதனுக்கும் அதிகாரம் தானே சமூக நீதி சொல்றீங்க. அந்த கடைக்கோடி மனிதனுக்கு அதிகாரம் போயிருக்கான்னு கேள்விப்படுறேன். தென்னிந்திய நலச்சங்கம் இருக்கும்போது, நீதி கட்சி ஆட்சியில் இருக்கும்போது பட்டியல் தவிர காட்டுங்கன்ற. ராஜாஜியும் காமராஜரும் பக்தவத்சலம் வந்த பிறகுதான் உங்களுக்கு பட்டியல் தவிர அமைச்சர் வைக்க வர்றாங்க. தென்னிந்திய நலச்சங்கம் நீங்க பிராமண எதிர்ப்பு தான் கொண்டு வந்தீங்க. நீங்க சமூக நீதி கூட, சமூக நீதினா பிராமண எதிர்ப்பு மட்டுமா? பிராமணர்கள் வேண்டாம் உங்க அமைச்சர்களை சேர்க்கல. நீங்க எந்த பட்டியல் தவிர அமைச்சர் வச்சுக்க சொல்லுங்க. ஒரு பட்டியல் அமைச்சர் சொல்லுங்க. நீதி கட்சியில இருந்த ஒரு பட்டியல் அமைச்சர் பேர் சொல்லுங்க. இந்த கேள்விகளுக்கு பதில் தேடணுமா இல்லையா? அப்ப நீங்க நீதி கட்சி காலத்துல இருந்து, திராவிட முன்னேற்ற கழக காலத்துல இருந்து, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக காலத்துல நீங்க கொண்டு வரவே இல்லைன்னு என்ன அர்த்தம்? உங்களுடைய டைல்யூட்டட் அப்படின்னு ஒரு ஏடிஎம்கே எம்ஜிஆரையும் ஜெயலலிதா வந்து டைலூட்டட் திராவிடியன் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. அவங்கலாம் கொள்கை பிடிப்பு கிடையாது, திமுக மாதிரி சொல்லுவாங்க ஒரு பொது வெளியில் விமர்சனத்தில். அந்த திரு எம்ஜிஆர் அவர்கள் தான் முதல்ல மத்தியில் மந்திரியா இருக்க வாய்ப்பு கிடைச்சும் போது ஒரு பட்டியல் தோர் கொண்டு போய் நிற்கிறார். அந்த ஜெயலலிதாவில் தான் தலித் தொழில்மை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. திருச்சியில் பொது தொழில் தலித் நிப்பாட்டுறாங்க. இது மாதிரியான புரட்சிகளை பண்ணதெல்லாம் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தான். நீங்க என்ன பண்ணீங்க சொல்லுங்க.